ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தொற்று நோக்குதல் பயிற்சி. தொற்று நோக்குதல் பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நெத்தியில் கை வச்சு பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், அதாவது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் சுற்றி பண்ணிட்டேன் நல்ல உரையில். இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறது. ஆக்சுவலாக பாலில் போட்டு எடுத்து, பால் பன்னீர் இளநீர் மூணுமே சம அளவு போட்டு எடுத்ததே பண்ணியாச்சு. உங்களுக்கு சும்மா டெமோக்காக காட்டுறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 6 செப்பு தகடு எடுத்துக்கணும். ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த லைட்டு வச்சு அங்கே ஃபோக்கஸ் இருக்கும், அதை வெளிச்சத்தில் தெளிவாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பந்தன கோடு வரைஞ்சிக்கணும். பந்தன கோடு அப்படின்றது என்னென்னா, இந்த 4 பக்கமும் நம்ம போடுற மந்திரம் வந்து வெளியில் போயிடக்கூடாது. 4 பக்கமும் க்ளோஸ்அப்பாக காட்டுங்க. இதை எழுதிட்டு 5 குழிமுனை, அதாவது 5 வட்டங்கள் வரையணும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த டப்பா இருக்கு இல்லையா, இது ஒன்று, இது இப்படி வச்சு இது ஒரு வட்டம், இன்னொன்று ஒரு குட்டி வளையல் எடுத்துக்கிட்டேன், அதை விட சின்னது ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா இது எல்லா கடையிலுமே கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில். இதில் அதை விட சின்னதாக இருக்கிற வட்டம், அதே மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ஒன்று, கடைசியாக லாஸ்டாக இருக்கிறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை நான் வரைஞ்சிட்டேன். அது மாதிரி 5மே வரைஞ்சிருக்கேன். இந்த 5 வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கணும். இதை காட்டுங்க கொஞ்சம். இது ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிட்டோம். இந்த எலுமிச்சம்பழம் குங்குமம் தடவி இதே ஒரு தட்டில் வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே இதை தொடச்சிடணும். 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடணும். இந்த ஒரு தட்டில் பன்னீர் டப்பாவில் நம்ம கழுவிக்கணும். ஆல்ரெடி கழுவிட்டோம், இதை கம்ப்ளீட்டாக கழுவிடணும். இதை ஊற்றி ஆல்ரெடி கழுவிட்டோம். கழுவி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப முக்கியமானது சுத்தி பண்ணுறது. இது ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம், இது தீட்டுப்படாமல் அதை எப்படி சொல்கிறதுனா, சுத்தமாக பரிசுத்தமாக ஆகிறதுக்கான விஷயங்கள். ஒரு குடுவை எடுத்துக்கணும். இந்த குடுவை ஃபுல்லாக பன்னீர் அதை எடுத்து ஊற்றுறோம். அதே குடுவை ஃபுல்லாக பால், ஒரிஜினல் பால், பசும்பாலாக இருக்கணும், அதை எடுத்து ஊற்றுறோம். அதே அளவு இளநீர் இப்போ நாங்கள் எடுத்து ஊற்றியாச்சு. 3மே சம அளவு ஊற்றுனதுக்கப்புறமா இது என்ன பண்ணோன்னா, இதில் அப்படி போட்டு 3 வாட்டி முங்கி எடுக்கணும். 1 2 3. இது எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொட்டு நோக்குதல் பயிற்சி. ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. இப்போ எடுத்து முடிச்ச உடனே இந்த காட்டன் பஞ்சு வச்சு இதை கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இது செய்யும்போது நல்ல உரையில் தான் பண்ணணும், கெட்ட உரையில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மற்றவங்களை தொட்டு பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டோம். இதில் 5 ரவுண்ட் இருக்குது, தெரியுதா பாருங்கள். இது செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. இதுக்கு சாப நிவர்த்தி, எந்த ஒரு எந்திரத்துக்கும் சாப நிவர்த்தி என்பது ரொம்ப முக்கியம். அது மந்திரம் தான். ஓம் சித்திரர்கள் சாபநாசதி, ஓம் தேவர்கள் சாபநாசதி, வேறு எவரட்டு சாபநாசதி, ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன்னுடைய நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ. ஒரு வாட்டி, அதே மாதிரி 3 வாட்டி போடணும். ஓம் சித்திரர்கள் சாபநாசதி, ஓம் தேவர்கள் சாபநாசதி, வேறு எவரட்டு சாபநாசதி, ஓம் இந்திர தேவா உன் உயிர் உன்னுடைய நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ. 2 வாட்டி போட்டு அடுத்த 3 வாட்டி ஓம் சித்திரர்கள் சாபநாசதி, ஓம் தேவர்கள் சாபநாசதி, வேறு எவரட்டு சாபநாசதி, ஓம் இந்திர தேவா உன் உயிர் உன்னுடைய நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ. ரைட். இது மாதிரி 3 வாட்டி போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இதை துடைக்கிறோம். இந்த எந்திரத்துக்கு வந்து சாப நிவர்த்தி, ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிட்டு இதுக்கு உயிர் பெறும். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். இது முடிச்ச உடனே திரும்ப என்ன பண்ணனா அந்த பஞ்சு வச்சு தொடச்சிக்கணும்.
பஞ்சு வச்சு தொடச்சிக்கணும். ஏன் அப்படின்னா விபூதியில் பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க, அது வந்து இந்த தகடை வந்து என்ன பண்ணுன்னா ஓட்டையாக்கிடும். புது பஞ்சை தான் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண பஞ்சை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை தொடச்சி முடிச்சிட்டோம். இதையும் தொடச்சி எடுத்துடுறோம். இது தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா ரொம்ப முக்கியமானது அஷ்டகர்மமை, அஞ்சனமை, ஐங்காயம் 3 விஷயங்கள் இருக்குது. இந்த தொட்டு நோக்குதல் பயிற்சிக்கு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அஞ்சனமை, ஒரிஜினல் அஞ்சனமை. இது ஒரு டப்பாவே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். இது சாரி, இது வந்து அஷ்டகர்மமை. அஷ்டகர்மமை தடவக்கூடாது. இது அஷ்டகர்மமை, அஞ்சனமை. இதுதான் அஞ்சனமை. இந்த அஞ்சனமையை நம்ம அரைச்சாலும் 48 நாள் இது உருவேற்றணும். இதுதான் ஒரிஜினல் அஞ்சனமை. இந்த அஞ்சனமை தான் வெத்தலையில் போட்டு பார்ப்பல. வெத்தலை போய் போட்டு பார்த்தோன்னா யார் என்ன விஷயம் செஞ்சாங்கன்றது தெளிவாக தெரியும். அதே மாதிரி இது இந்த நகத்தில் போட்டு பார்த்தாலும் தெளிவாக தெரியும். இது எதுக்காகன்னா இப்போ செய்வின பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்குது, எந்த இதில் இருக்குன்னு பார்த்தா இந்த வெத்தலையை போட்டு பார்த்தா கீழே கரெக்டாக தெளிவாக காட்டும். இந்த அஞ்சனமையை எடுத்துக்கிறோம். ரொம்ப காஸ்ட்லி, ஒரிஜினல் இது. இந்த நடு குழி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கீழே ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த நடு குழியில வச்சுக்கணும். வச்சிட்டோம். இப்போ இந்த எந்திரத்துக்கு வந்து உயிர் பெற்றாச்சு. பாஸ் பண்ணிக்கணும். பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இதில் நம்ம இந்த அஞ்சனமை வச்சுட்டோம். இப்போ இதுக்கு என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒருத்தரோட நெத்தியில் நம்ம கை வச்ச உடனே அங்கே என்ன நடக்குது நம்ம உள் உணர்வு வந்து நமக்கு சொல்லும். அதுக்கான முழு பயிற்சி தான் இது. ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா உபாசனை முறைப்படி கணபதியோட உபாசனை. அதுக்கு அடுத்தது குருநாதருடைய அனுமதி இல்லாமல், குருநாதருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் செய்கிற எந்த வேலையுமே பலிக்காது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள், மாந்திரிகவாதிகள், சாமியார்கள் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்யணும்னா குருநாதருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் செய்கிறது பலிதம் ஆகாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது ஆள்காட்டி விரல். இப்போ நம்ம இதை ஒரு இடத்துல நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு இது மேலே நம்ம கை வச்சுக்கிறோம். இந்த விரலை இதில் வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வச்சுட்டேன். இந்த மந்திரம் தான் இது தெரியுதுன்னா பாருங்க. இந்த 5 ரவுண்டில் நடு ரவுண்டில் தான் அந்த அஞ்சனமை வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம இந்த ஆள்காட்டி விரலை வச்சுட்டு மனசை உடல்நிலைப்படுத்திக்கணும். படுத்துட்டு இந்த மந்திரம் நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கணும். ஓ பஞ்சபூதங்களே, என் உடல், மனம், சிந்தனை, என் பார்வை முழுவதும் என் விரல் வழியே இந்த குழிமுனைக்குள் நிலைநிறுத்தி விட்டேன். இனி என் பார்வையால் இந்த அகிலத்தை ஆட்டி படைக்கும் சக்தி இந்த விரல் வழியே என் உடல் முழுவதும் பரவி வருவதை உணர்கிறேன். என் சிந்தனைகள் யாவும் குவிகின்றன. என் எண்ணங்கள் யாவும் நான் வெற்றி பெற்றவனாக ஆக்கிவிட்டது. இப்பூவுலகில் பரவியுள்ள சக்திகளே, என் உடல் முழுவதும் அந்த வாருங்கள், நிரப்புங்கள். இதுதான் இந்த மந்திரத்தை. இது மாதிரி கை வச்சுட்டு 21 வாட்டி சொல்லணும். இந்த வாட்டி வேணா சொல்றேன். ஓ பஞ்சபூதங்களே, என் உடல், மனம், சிந்தனை, என் பார்வை முழுவதும் இந்த குழிமுனைக்குள்ளே நிலைநிறுத்தி விட்டேன். இனி என் பார்வையால் இந்த அகிலத்தை ஆட்டி படைக்கும் சக்தி என் விரல் வழியே என் உடல் முழுவதும் பரவி வருவதை உணர்கிறேன். என் சிந்தனைகள் யாவும் குவிகின்றன. என் எண்ணங்கள் யாவும் நான் வெற்றி பெற்றவனாக ஆக்கிவிட்டது. இப்பூவுலகில் பரவியுள்ள சக்திகளே, என் உடல் மீது வந்து நிரப்புங்கள், வாருங்கள். இது 21 வாட்டி நம்ம சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமா கையை எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம சொல்லும் போது இந்த மந்திர சக்தி நம்ம உடம்புல இந்த விரல் வழியே வந்துடும். இந்த மந்திர சக்தி நம்ம உடம்புல நிற்கிறேன்னா அதுக்கு மூல மந்திரம் ஒன்று சொல்லும். ஓம் ஐம் கிரீம் நமோ ஜெயபீஜனாய சர்வத் வேஷனம் குரு ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னதுக்கு அப்புறமா தான் இது எடுக்கணும். ஓம் ஐம் கிரீம் நமோ ஜெயபீஜனாய சர்வத் வேஷனம் குரு ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா தான் இது எடுக்கணும். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த தொட்டு நோக்குதல் பயிற்சி ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அங்கே நெத்தில கை வச்சோடனே என்ன விஷயம் சொல்கிறோங்க இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப இந்த குறி சொல்கிறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்கள ரொம்ப அதீதமான சக்தி உள்ள விஷயங்கள் இதுதான். இப்படி தான் வந்து தொட்டு நோக்குதல் பயிற்சி வந்து பண்ணணும். இதை வந்து முறைப்படி குருநாதர்கிட்ட அனுமதி பெற்று வாசனை பெற்று நீங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இது பலிதமாகும். நன்றி.